இவர்ஸ் போன வீடியோவில் நந்தனோட தளபதி நந்தினிகிட்ட பேசிட்டு போனோடனே நந்தினி அதை பற்றி யோசிக்கிறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில் ஆசிரமத்தில் இருக்கிற ஆசிரியர் ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க அந்த மாணவரும். அந்த நேரத்தில் சந்திரன் நந்தினியை பார்க்கும்போது நந்தினி தளபதி சொன்ன விஷயத்தை நினைச்சு பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ஆசிரியர் ஜெயின் சிங் கூப்பிட்ட உடனே பட்டம் ஆகுறாங்க. அந்த ஆசிரியரும் இங்கே இப்போ வாங்கன்னு சொல்றாரு. நந்தினி பண்ற ஒவ்வொரு செயலியும் சந்திரன் பாக்குறாரு. அப்புறம் அந்த ஆசிரியர் ஒரு தட்டுல நாணயத்தையும் அரிசியும் வச்சு நந்தினியை பார்த்து இங்க இருக்கிற 2 பொருட்கள்ல ஏதோ ஒரு பொருள் நீ தேர்ந்தெடுக்கணும். நீ தேர்ந்தெடுக்கிற பொருள் இந்த ஒரு ராஜ்ய பிரஜைக்கும் அவசியமான பொருளா இருக்கணும் அப்படின்னு நாணயத்தையும் அரிசியும் வச்சிருக்காங்க. இதை பார்த்த நந்தினியும் ரொம்ப நேரம் யோசனை பண்ணிக்கிட்டு அந்த தட்டுல இருக்கிற நாணயத்தை விட்டுட்டு அரிசி எடுத்து ஆசிரியர்கிட்ட காமிச்ச உடனே நீ அந்த தட்டுல இருக்கிற சொர்ண முத்திரையை விட்டுட்டு அரிசி பருக்கியை எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்க அப்படின்னு கேட்கிறாரு. நந்தினியும் சொர்ண முத்திரையை விட அரிசி பருக்க பெரிய விஷயம் இல்லதான், ஆனா சொர்ண முத்திரை ஒரு தடவை தான் நம்ம செலவு பண்ண முடியும். இந்த அரிசி பருக்கிய நம்ம மண்ணில் விதைச்சா பல வருடங்களுக்கு பிரஜைகளுக்கு உணவளிக்கலாம் அப்படின்னு நந்தினி சொன்ன உடனே அந்த ஆசிரியரும் சந்தோஷப்படுறாரு. சந்திரனும் ஆமான் தலையேற்றாரு. அதே நேரத்தில் எல்லா மாணவர்கள் பாக்குறாங்க இந்த பிரஜைகளுக்கும் உணவு தான் முக்கியம், ஆபரணங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அக்னியோட வேகமா எரியக்கூடியது எதுன்னு கேட்ட உடனே கோபம், இது அக்னியோட வேகமா எரியும் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. உலகத்துல எந்த விஷயம் கருமையா இருக்கும்னு ஆசிரியர் கேட்ட உடனே கலங்கம் தான், அதுதான் இருக்கிறதுலயே கருமையா இருக்கும் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. ரொம்ப கனமான பொருள் எது அப்படின்னு கேட்ட உடனே பாவம் தான். மனுஷன் எப்படிப்பட்ட கனமான பொருளையும் சுமப்பான், ஆனா பாவத்தை அப்படி சுமக்க முடியாது அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. அதே நேரத்துல மற்ற ஆசிரியரும் ஒவ்வொரு கேள்வியை கேட்கிறாங்க. அது ஒவ்வொரு கேள்விக்கும் நந்தினி பதில் சொல்றாங்க. நந்தினி பதில் சொல்றதையும் ஆசிரியர் கேள்வி கேட்கறதையும் சந்திரன் பார்த்துட்டு இருக்காரு. நந்தினி பதில் சொல்லி முடிச்ச உடனே இன்னைக்கு இந்த பரீட்சை முடிஞ்சிருச்சு, நாளைக்கு இந்த பரீட்சையோட முடிவை ஆச்சாரியர் சாணக்கியர் தெரிவிப்பாரு அப்படின்னு அந்த ஆசிரியர் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. ஆசிரியர் போன உடனே நந்தினியும் அந்த இடத்த விட்டு போகும்போது, அற்புதம் ஜெயின் சிங், நீ எப்படி எல்லா கேள்விக்கும் சரியான பதில் கொடுத்த, நீ உண்மையிலே நல்ல மகான் அப்படின்னு அந்த மாணவர் சொல்ல, புத்திசாலியா இருந்தா மட்டும் மகானா இருக்க முடியாது, மகானா இருக்கிறதுக்கு துணிச்சலும் தைரியம் தேவை அப்படின்னு இன்னொரு மாணவர் சொல்றாரு. இவனோட மிருதுவான உடம்பை பார்த்தா இவனுக்கு புத்திசாலித்தனம் தான் இருக்கும் தோணுது, இவனுக்கு தைரியம் இல்ல அப்படின்னு அந்த மாணவர் சொல்றாரு. உடனே இன்னொரு மாணவர், சரி அதையும் சோதிச்சு பார்த்தரலாம், நம்ம எல்லாத்துலயுமே யார் துணிச்சலானதுன்னு சோதிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. உங்க எல்லாருக்குமே நான் ஒரு சவால் இடுறேன், அந்த சவால்ல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் ரொம்ப துணிச்சலான ஆளு அப்படின்னு சொல்றாரு. அந்த சவாலை ஏத்துக்கிறேன், உன்னோட சவாலை என்ன கூறு அப்படின்னு இன்னொரு மாணவர் சொன்ன உடனே, நான் இந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு இடமும் தெரியும், இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு மயான பகுதி இருக்கு, அந்த இடத்துல இடங்களுக்கு காரியம் செய்வாங்க, அது சாதாரண மயான பூமி கிடையாது, அது ஒரு வனத்துக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு, நேரத்துல அங்க ஒரு விசித்திரமான சத்தம் கேட்கும், வனவிலங்கு வேற அந்த இடத்துல வரும்னு சொல்லுவாங்க, உங்கள யார் துணிச்சல் ஆகிறாங்களோ அவங்க அந்த மயான பூமிக்கு போய் அங்க எரிஞ்சிட்டு இருக்கிற பிணத்தோட சாம்பலை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு அந்த மாணவன் சொல்றாரு. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்ட நந்தினி பயந்துகிட்டு யோசிக்கிறாங்க. நேரத்துல அந்த மாணவர், உங்களை யார் அந்த இடத்துக்கு போறதுக்கு தைரியமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே இன்னொரு மாணவர், இந்த பயத்தால என்னோட உயிரை இழக்க நான் விரும்பலங்கிறாரு. இன்னொரு மாணவரும், ஆமா இது நடக்காத காரியம், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட இன்னொரு மாணவரும், நீங்க இப்பதானே சொன்னீங்க துணிச்சல் ஆனவங்கன்னு, இப்ப பெண்கள் போல பயந்துகிட்டு அந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்றாரு. இதோ ஜெயின் சிங் இருக்கான்ல, இவன் போவான் அந்த இடத்துக்கு அப்படிங்கிறாரு. நந்தினியை பார்த்து, நீ இருக்கே இல்ல, நீதான் புத்திசாலி மகான் சொல்றாங்களே, அப்ப இந்த சவாலை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. நந்தினி பயந்துகிட்டு இதை செய்யணுமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல என்னாச்சு, ஏன் மௌனம் அப்படின்னு கேட்கறாரு. சரி நான் சவாலை ஏத்துக்கிறேன் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. இதை கேட்ட இன்னொரு மாணவர், சரி நானும் உன் கூட வரேன், நீ இந்த விஷயத்த சரியா என்னன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. நந்தினி அந்த இடத்த விட்டு போனக்கு அப்புறமேட்டு அவன் சம்மதிச்சிட்டான், ஆனா வனத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அவன் பயந்து அந்த இடத்த விட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.